இந்தியாவிலே சிறந்த திரைக்கதை அமைப்பாளர் சொல்லலாம். பல விருதுகள் வாங்கியிருக்காரு. எல்லாருமே சொல்லுவாங்க அவருடைய திரைக்கதைக்குன்னு ஒரு ஒரு தனி ரசிகர்கள் உண்டு. எந்த கதை எடுத்தாலும் சரி எல்லாருமே ஜனரஞ்சகமா, அதுலேயும் பெண்களுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாரும் சிரிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகா குடும்பத்தை கவர்ற மாதிரியே எல்லா படங்கள் இருக்கும், கதை அம்சமும் இருக்கும். அவர் கூட சேர்ந்து நானும் ஒரே ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் உண்மையிலே மிகப்பெரிய திறமைசாலி. நடிப்பிலையும் சரி, இயக்கத்திலையும் சரி, தயாரிப்பிலையும் சரி, எல்லா விஷயத்திலையும். இப்பதான் குருநாதர் நம்மளை விட்டு பிரிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகலை. அதுக்குள்ள அவர் அப்பயே சொன்னார், சிசிஎன் பாக்யராஜ் சார் அங்கே வந்து அவர் அழுத அழுகை, இந்த மாதிரி குருநாதர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு. இப்போ குருவும் போயிட்டாரு, பாக்யராஜ் சாரும் நம்ம கூட இல்லைங்கிறப்ப உண்மையில ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுக்கு எப்படி அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. சினிமாவுக்கு மட்டும் இல்லை, அவருடைய ரசிகர்களுக்கும் சரி, குடும்பத்தாருக்கும் சரி, இது மிகப்பெரிய இழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். இல்லை, நிறைய ஃபங்க்ஷன்களில் மீட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு நம்ம கவர்மெண்ட் ப்ரோக்ராம் மட்டும் ஒன்று பண்ணோம், அந்த டேக்ஸுக்காக. அது அப்போ அவர் டைரக்ட் பண்ணார். அதில் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி வந்து ராஜகுமாரி படத்தில் வந்து ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, அந்த படத்தில் நடிக்க வேண்டியது ஒரு ரிக்ஷாக்காரன் ரோல். அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அதுலேருந்தே சொல்லிகிட்டே இருப்பார் எங்கே பார்த்தாலும், வையாபுரம் நம்ம ஒரு வந்து மிஸ் ஆகுதில்ல, நம்ம கண்டிப்பாக சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோன்னு. அதுக்கப்புறம் அவர் நடிப்பில் வெளியே பிஸி ஆகிட்டார். இருந்தாலும் நான் பண்ண நிறையா படங்கள் அவர் கூட சேர்ந்து நடிச்சிருக்கேன். நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேன். உண்மையில் ரொம்ப யதார்த்தமான ஒரு நல்ல நடிகர் மட்டுமில்லை, நல்ல மனிதர்.